ஆமாம், சஷ்டி தான். ஏன் சந்தேகமா? ஆயிரக்கணக்கான பேர் இருக்குது சாமி. ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொரு பேரை வச்சு போட்டு போயிருக்கிறியா நீங்க? நான் சொன்னு கேட்டுக்கிட்டலாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோகம் சொல்லி போட்டு போய் அவன் எதை கண்டானோ அதாவது வள்ளலார் ஒன்று கண்டாரு, திருமூலர் ஒன்று கண்டாரு, அகஸ்தியர் ஒருத்தர் கண்டாரு, நம்ம சாமி இவர் ஒன்று கண்டாரு, நித்யானந்த சாமிகள் ஒன்று கண்டாரு. ஏன் சாமி ஒவ்வொருத்தரும் ஒன்று? இப்ப நம்ம ஒன்று கண்டிருக்கிறோம். எது? உணவே ஜீவசக்தி உணர்வே பெருமஞ்சான நம்ம ஒன்று கண்டிருக்கிறோம். இப்போ இதை யாராச்சும் சொன்னாங்களா? நம்ம தானே கண்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம கண்டதுனால தான் சொல்கிறோம். யார்கிட்டையும் நம்ம வந்து கடன் வாங்கிக்கல, காப்பி அடிச்சுக்கல, இன்னொருத்தர் சொன்னதை நம்ம சொல்லலை. நம்ம உணர்ந்தோம். அந்த உணர்வை வந்து நம்ம ஆசிரமத்துக்கு வச்சிருக்கிறோம் தத்துவத்தை. அப்போ இதை வந்து இப்போ நீ உங்களுக்கு பின்னாடி வர நம்ம சந்ததிகள் எல்லாமே இதை நீ கடைப்பிடிக்கும். அன்பே சிவம்னு சொல்கிறோம்ல, உணவே சக்தின்னு நீ இதுக்கு கடைப்பிடிக்கும். இப்போ புரியுதா எந்த நிலையில் இந்த ஆசிரமம் இருக்குதுன்னு? உச்ச நிலையில் தான் இருக்கு. சாமி சரியா? சஷ்டியான்னு கேட்கறத விட ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இது சஷ்டி அப்படின்னு சொன்னால் அது எதில் வருது? கந்த புராணத்துலேயும் எதுலேயும் ஒன்று சஷ்டி இது வருது இல்லைங்களா? அந்த இதில் அதுக்கு வச்சிருக்கிறாங்க அதை இல்லைங்களா? இல்லை அதுலேயே இதெல்லாம் வந்து இந்த சொல்லலாம் வந்து அந்த முருகன் சம்மந்தப்பட்ட இதுகள் வெம்பால் இதெல்லாம் வருது. அப்போ அது மாதிரி முருகனை நம்ம முருகன் தான் நம்ம முருகன் முடிச்சிருக்கிற வேல் தான் நம்ம முதுகெலும்பு. புரியுதுங்களா? நம்ம விடுற மூச்சு தான் வந்து அந்த மயில். சரிங்களா? இப்போ இதுல ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த இது குண்டலினி பாம்பு தான் அந்த நம்மளுடைய யோகம் பண்ணுற அந்த இது மூச்சு காற்று. பாம்பு குண்டலினி பாம்பு தான் அந்த மூச்சு காற்று. அது சீருது இல்லையா? அது மாதிரி தான் இந்த காற்று சீருது நம்மக்கிட்ட. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகான்களும் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லிப்பட்டு போயிருக்கிறாங்க. நம்ம அதை கடைப்பிடிச்சி நம்ம பயணம் பண்ணணும். நம்ம தான் அது அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷம் நினச்சா, நமக்குள்ளே கடவுள் இருக்குதுன்னு நினச்சிட்டாலே அதன்படி பயணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாலே தப்பு பண்ண நமக்கு மனசு வருமா? சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினைக்கிறேன், ஐயோ காலைல 1 மணி நேரம் உட்கார நமக்குன்னு ஒரு இது தெரியுது, நம்ம ஒன்று செஞ்சால் அது நடக்குது, ஒரு வாயத்தை சொன்னால் அது நடக்குது. அப்போ என்ன கடவுள் ஆகிடுறீங்க நீங்கள் அப்போவே. எப்போ அந்த நிலைக்கு வந்து இங்கே என்ன சொல்கிறோம்? பாடம் கொடுக்குற வரைக்கும் தான் சாமி இவர் பேர் என்ன சிவநாதன். இங்கே பாடம் வாங்குறது பின்னா அங்கே வெளியில் இருக்கிறவங்களே தான் சிவநாதன். இதை பொறுத்தளவு எத்தனை வருஷம்? 2 வருஷம் குழந்தை. நீங்கள் ஆசிரமத்தை பொறுத்தளவு இப்போ தான் பிறந்து 2 வருஷம் தான் ஆச்சு. இதுதான் உண்மை. வெளி உலகத்துக்கு சிவநாதனே இன்னைக்கு எத்தனை வயசு ஆகுது, எத்தனை இதாகுது, என்ன உறவு, அது வெளியில் இருக்கிற உலகம் பேசும். சரிங்களா சாமி? இதைத்தான் நான் சொல்லி தானே நம்ம பாடமே கொடுக்குறோம். அப்போ நீங்கள் அந்த குழந்தை நிலையில் இருக்கிறவங்க குழந்தை மாதிரி இருந்துக்கணும். அப்போ குழந்தை மாதிரி யார் இருப்பா? இறைவன் தான் இருக்க முடியும். குழந்தை ரூபத்தில் யார் இருக்க முடியும்? இறைவன் தான் இருக்க முடியும். அப்போ அந்த இறைவனாக நம்ம இருக்கும்போது நம்ம தப்பு செய்கிறதுக்கோ, ஒருத்தருக்கு ஒரு துரோகம் பண்ணுறதுக்கோ, ஒரு செயலை வந்து நல்ல கெட்ட வழி அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கோ மனசு வருமா? நம்மளால் முடிஞ்சா செய்வோம், முடியலன்னு ஒதுங்கிக்குவா, செயலில் ஈடுபட மாட்டோம். சரிங்களா? சரிங்களா? அப்போ இங்கே நம்ம எல்லாம் இருக்கிறோன்னா அந்த நிலையில் நம்மளாம் இருக்கிறோம். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சரிங்களா? அப்படி சந்தேகம் இருந்தாலும் ஏன் சாமி இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இருக்குன்னு என்னை எப்போ வேணாலும் கேட்கலாம், எங்கே வேணாலும் நிறுத்தி. அது இங்கே கேட்க வேண்டாம், முச்சுந்திகள் நிறுத்தி என்னை கேட்கலாம், பதில் சொல்ல முடியும் என்னால். சரிங்களா சாமி? வேற ஒரே ஒரு கேள்விங்க. இந்த பட்டினத்தடிகள் சொல்லியிருக்கிறாருங்க, செத்தாரை போல் வாழ வேண்டுன்னு. அதனோட தாத்பரியத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. இந்த பாடத்தில் வந்துட்டா செத்தாரை போல் வாழ வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அப்படின்னா அது எப்படியெல்லாம் வாழணும்னு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுங்க சாமி. அது எப்படின்னு சொல்லிடலாம். சரிங்க. வாழ முடியுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 10% தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? ஒரு 50ஆவது கடைபிடிக்கலாங்க சாமி. கண்டிப்பாக முடியாது. அவர் சொன்னதே வேற. சரிங்க. ஆமாம், சொன்னதே வேற. செத்தார போலான்னு அவர் சொன்னாருன்னு சொல்றீங்கல்ல, இதான் ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டுல பேச முடியாது. அவங்களே செத்து போயிட்டாங்க, எப்படி வாழுவாங்க? பாடத்துல போனா செத்தாரு. அதான் சாமி, பாடத்துல போனா தானே நம்பதே போகலையே. உண்மைதாங்க. போயிருந்தாதே சாவா, செத்தாதே தெரியும்.
நம்ம போகவும் இல்லை சாகவும் இல்லை, எப்படி சொல்கிறது? அப்போ அது அக வாழ்க்கைக்குங்களா? எது சாமி? அந்த அக வாழ்க்கையாக இருக்குது, புற வாழ்க்கையாக இருக்குது, ஈக வாழ்க்கையாக இருக்குது, ஏதோ ஒன்று. சரிங்க. செத்தாரை போல் வாழ வேணும்னா நம்ம எல்லாம் செத்து போகிறோம். அப்படியே யாரும் கேட்டாங்க, அது சொன்னேன் நான். அது இது இப்போ அதாவது பேச்சினுடைய இதுவே வேறு பொருள் ஒன்று தான். அப்படியே யாரும் என்னமோ கேட்டாங்க, அதுக்கு இது சம்மந்தமாக தான். அதனால செத்தாரை போல் வாழ வேணும்னா நம்ம வாழ முடியாது. காரணம் என்னென்னா, அந்த ஸ்டேஜில் நம்ம யாருமே இல்லை. ஒவ்வொருத்தரும் சமையை வச்சுருக்கிறோமே. செத்தாரை போல் வாழணும்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்படியே யாரோ ஒருத்தர் கேட்டார், எனக்கு உறவும் இல்லை, ஒருத்தருமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அப்படி இருந்தீங்கன்னா செத்த மாதிரி வாழலாம். முடியுமா? முடியாதுங்க சாமி. முடியாதுங்க. அப்புறம் அதை கேட்டு என்ன பண்ண? அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன். ஏன் சாமி முடியுமா? முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. வரும், ஆனால் அந்த வாழ்க்கை வரும், ஒவ்வொருத்தருக்கும் வரும். நம்ம இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே வரும். ஆனால் காலம், அந்த காலம் வந்தால் தானம் வரும். பின்ன யாரும் இதில் தப்போட முடியாது. எல்லாருக்கும் இந்த நிலை வரும். ஆனால் அந்த காலம் வரைக்கும் அந்த கர்மாவை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நல்வினை செஞ்சிருந்தா நல்வினை சந்திச்சுக்கிட்டு இருக்கணும். தீய வினை இருந்ததுன்னா, உள்வினை இருந்ததுன்னா அந்த தீய வினையை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த இதெல்லாம் சமப்படுத்துறதுக்கு இது மாதிரி பாதையில் போகும்போது சமப்படுத்த முடியும். அதாவது இந்த வருஷம் ஒரு 10 ரூபாய் கடன் அடைச்சிடலாம், அடுத்த வருஷம் ஒரு 10 ரூபாய் கடன் அடைச்சிடலாம். இப்படியே அடைச்சிக்கிட்டே வரும்போது ஒரு டயத்தில் நம்ம கணக்கு செட்டில் ஆகுமா? செட்டில் ஆகிற போது நீங்கள் சொன்ன மாதிரி செத்தாரம் போல தானும் ஆகிடுவோம். நம்மளும் ஜாபம் கணக்கு முடிஞ்சிடும். ஆத்ம வணக்கம்.